Hello students, welcome to my Mathematics Queen YouTube channel. ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம 10th ஸ்டாண்டர்ட் ஜாமெட்ரி டைப் 1 பார்க்க போகிறோம். இப்போவே நீங்கள் வந்து இந்த லாக்டவுன் டயத்துலேயே வந்து ஜாமெட்ரி கிராஃப் நல்லா தரவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னாக்க 10th ஸ்கூல் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். இதை நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஹோம்ஒர்க்கை வந்து நான் வாட்ஸ்அப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பரில் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி உங்களோட ஆன்சரை நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க. நான் அது கரெக்ஷன் பண்ணி அனுப்புகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பாருங்கள். எக்ஸாம்பிள் 4.17. Construct a triangle PQR in which PQ equal to 8 cm, angle R equal to 60 degree and the median RG from R to PQ is 5.8 cm. Find the length of the altitude from R to PQ. இப்போ இந்த கொஸ்டினில் நம்ம முதல்ல என்ன கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்க ட்ரையாங்கிள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம், வேறு எதுவுமே கிடையாது. அந்த ட்ரையாங்கிளுக்கு ஹிண்ட் தான் மீடியன் ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. மீடியன்னா என்ன, ஆல்டிடியூட்னா என்னன்னு நான் டயக்ராம் வரையும் போது சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ரஃப் டயக்ராமில் நம்ம என்ன வரையணும் அப்படின்னு சொன்னாக்க கண்டிப்பாக ரஃப் டயக்ராம் இம்பார்ட்டன்ட். இதுக்கு மொத்தமாக 8 மார்க்ஸு, அதில் 2 மார்க்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த ரஃப் டயக்ராமுக்கு கொடுப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு ட்ரையாங்கிள் வரைஞ்சிக்கணும். ட்ரையாங்கிளுக்கு வந்து நேம் கொடுக்கணும். இங்கே வந்து PQ 8 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அதனால் டெஃபினட்டாக PQ அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து பேஸாக இருக்கும். ஸோ PQன்னு மார்க் பண்ணிவிட்டு கையோடு அதோட மெஷர்மெண்ட்டையும் எழுதணும், 8 சென்டிமீட்டர். அதுக்கப்புறமா ஆங்கிள் R வந்து 60 டிகிரி. இது PQனா தேர்ட் வெர்டெக்ஸ் இது. ஸோ இது கண்டிப்பாக ஆராக தான் இருக்க முடியும். ஸோ இதோட ஆங்கிள் வந்து 60 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து மீடியன் RG ஃப்ரம் R to PQ. ஆர்லேருந்து PQக்கு ஒரு லைன் வரைய போகிறோம். அந்த லைன் தான் மீடியன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மீடியன் அப்படின்னா என்னென்னா இப்போ சொல்கிறேன். இந்த PQங்கிற லென்த்தில் பாதி கரெக்டாக மிட் பாயிண்ட்டாக எடுக்கணும். இப்போ PQ லென்த்து 8 சென்டிமீட்டர் அப்படின்னா கரெக்டாக 4 சென்டிமீட்டருக்கு வந்து மிட் பாயிண்ட் வரும். ஸோ அந்த மிட் பாயிண்ட்டையும் இந்த ஆறுங்கிற வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுற லைன் தான் நமக்கு மீடியன். அப்போ மீடியன் அப்படின்னா என்னன்னாக்க ஒரு லைன் செக்மெண்ட். அந்த லைன் செக்மெண்ட் எதையும் ஜாயின் பண்ணுனாக்க மிட் பாயிண்ட்டையும் அதுக்கு ஆப்போசிட் வெர்டெக்ஸையும் ஜாயின் பண்ணுற அந்த லைனுக்கு பேர் தான் மீடியன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மீடியனோட லென்த் அவங்க கொடுத்துருக்காங்க 5.8 சென்டிமீட்டர். இந்த இதை அதுக்கப்புறம் ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட். ஆல்டிடியூட்னா என்னன்னு நான் சொல்கிறேன். இந்த டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறம் ஃபேர் டயக்ராம் வரைஞ்சதுக்கப்புறமா நான் ஆல்டிடியூட்னா என்னன்னு சொல்கிறேன். ஆல்டிடியூடோட லென்த்தை வந்து மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரையாங்கிள் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். அந்த ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான க்ளூஸ் தான் இது, மீடியன் ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஃபேர் டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிடுவோம். ஃபேர் டயக்ராம் வரையறதுக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பேஸ் லைன் வரையணும். PQ ஈக்குவல் டு 8 சென்டிமீட்டர். ஸ்கேல் எடுத்துக்கோங்க. ஸோ 0லேருந்து 8 சென்டிமீட்டர் மார்க் பண்ணி ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஆக்சுவலாக இது லைன் செக்மெண்ட். ஸோ 8 சென்டிமீட்டருக்கு ஒரு லைன் வரைஞ்சிட்டேன். ஸோ அது கையோட நம்ம நேம் கொடுத்துடணும், PQ 8 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னாக்க ப்ரொட்ராக்டர் எடுத்துக்கணும். ப்ரொட்ராக்டரை இப்படி தலைகீழாக வச்சுக்கணும். இது ஏன் இப்படி தலைகீழாக வைக்கிறோம் அப்படின்னாக்க இங்கே நமக்கு வெர்டிக்கல் ஆங்கிள் வந்து இங்கே மேலே இருக்கிற ஆங்கிள் தான் 60 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க கொஷினில். அது ஆறுங்கிற வேர்டெக்ஸில் இருக்குது. நம்ம இன்னும் ஆர் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணவே இல்லை. அப்போ ஆறுங்கிற வேர்டெக்ஸில் நம்மளால் 60 டிகிரி எடுக்கவே முடியாது. அதனால நம்ம Pங்கிற வேர்டெக்ஸில் வந்து 60 டிகிரி எடுக்க போகிறோம். ஏன் அப்படி எடுக்கிறோம்னா இது ஒரு தியரம் இருக்குது 10th, அது முன்னாடியே வந்துடும், டேஞ்சன்ட் கார்ட் தியரம்னு சொல்லிட்டு. அந்த தியரத்தோட ப்ரொசீஜர் தான் நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். அந்த தியரம் நான் அப்புறமா சொல்லித்தரேன். இப்போ நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படிங்கிறத மட்டும் பார்ப்போம். ப்ரொட்ராக்டர் தலைகீழா இப்படி Pங்கிற பாயிண்ட்ல இப்படி சென்ட்ரல் லைன் வச்சுக்கிறான். சென்ட்ரல் லைன் வந்து ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் 60 டிகிரி நம்ம வந்து கீழே எடுக்கணும், டவுன்வேர்டில் எடுக்கணும். எப்படி அப்படின்னாக்க டவுன்வேர்டில் எடுத்தோம் அப்படின்னு சொன்னாக்கா 60 டிகிரிங்கிறது அக்யூட் ஆங்கிள். ஸோ இப்படி வரும். இந்த இடத்துல 60 டிகிரி இப்படி மார்க் பண்ணிவிட்டு இப்படி நீங்கள் ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணி விட்டுறணும். ஸோ இது வந்து செகண்ட் ஸ்டெப். மறக்காமல் இந்த இடத்துல 60 டிகிரி அப்படின்னு போடணும். அதுக்கப்புறமா ப்ரொட்ராக்டரை வந்து தேர்ட் ஸ்டெப் என்னன்னாக்கா ப்ரொட்ராக்டரை இப்படி நேராக வச்சுக்கணும். நேராக வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து ப்ரொசீஜர், இந்த டேஞ்சன்ட் கார்ட் தியரத்தில் வர ப்ரொசீஜர் படி தான் இந்த சம்மை வந்து நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இந்த ட்ரையாங்கிளை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். இங்கே 60 டிகிரி எடுத்தாச்சா, ப்ரொட்ராக்டரை நேராக வச்சு 90லேருந்து 60 டிகிரியை மைனஸ் பண்ணிக்கணும். 90லேருந்து ஏன் 90 டிகிரி அப்படின்னாக்க 90 டிகிரிங்கிறது தான் ப்ரொசீஜர் நமக்கு அந்த டேஞ்சன்ட் கார்ட் தியரத்தில் வரும். ஸோ 90லேருந்து 60 டிகிரியை மைனஸ் பண்ணோம்னா 30 டிகிரி. ஸோ ப்ரொட்ராக்டரை நேராக வச்சு 30 டிகிரிங்கிறது அக்யூட் ஆங்கிள் தான், இந்த சைடு எடுத்துடக்கூடாது, இந்த சைடு தான் எடுக்கணும். ஸோ 30 டிகிரி இங்கே வச்சு
அதுக்கு ஒரு லைன் வரைஞ்சிடணும். இதுதான் நம்மளோட தேர்ட் ஸ்டெப். ஸோ மறக்காமல் இந்த இடத்துல 30 டிகிரி அப்படின்னு போடணும். இது ரெண்டுத்தோட டோட்டல் வந்து கண்டிப்பாக 90 டிகிரி இருக்கணும். ஸ்டாப். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா என்னென்னா, இந்த 8 சென்டிமீட்டர் வரைஞ்சிக்கோம் இல்லையா பேஸ் லைன், இதோட பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்னா இதை கரெக்டாக ஹாஃபாக பிரிக்கிற மாதிரி ஒரு லைன் வரைய போகிறோம். அது நம்ம கையாலலாம் வரையக்கூடாது, காம்பஸ் யூஸ் பண்ணி தான் வரையணும். இது நம்ம சின்ன கிளாஸில் வந்து பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் எப்படி வரையுதுன்னு ப்ரொசீஜர் படிச்சிருப்போம். ஃபஸ்ட்டு பிங்கிற பாயிண்டில் காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த 8 சென்டிமீட்டருக்கு மோர் தென் ஹாஃப் அப்படின்னா என்னன்னாக்கா பாதிக்கு மேலே இந்த அளவுக்கு லென்த் எடுத்தால் போதும். இதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம். கீழே இடம் பத்தலைனாக்கா இதை விட கம்மியாக கூட எடுத்துக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. கரெக்டாக பிங்கிற பாயிண்டில் ஃபிக்ஸ் பண்ணி மோர் தென் ஹாஃப் 8 சென்டிமீட்டருக்கு எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைய போகிறோம். மேலே ஒரு ஆர்க்கு, கீழே ஒரு ஆர்க்கு வரைஞ்சிக்கோங்க. எப்போவுமே காம்பஸை பிடிக்கும் போது இந்த மேலே இருக்க அந்த இதில் தான் பிடிக்கணும். அதே மாதிரி கியூங்கிற பாயிண்டில் வச்சு இங்கே ஒரு ஆர்க்கு, இங்கே ஒரு ஆர்க்கு இப்படி வரைஞ்சி விட்டுட்டோன்னா பர்பெண்டிகுலர் பைசெக்டார் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நம்ம வரைஞ்சிருவோம். இப்போ கரெக்டாக இதை நீங்கள் மெஷர் பண்ணீங்க அப்படின்னாக்கா 4 சென்டிமீட்டர் வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வரும் நமக்கு. இங்கே பாருங்கள் 4 சென்டிமீட்டர் வந்திருக்கா. ஸோ கரெக்டாக இது ஹாஃபாக பிரிஞ்சிரும். இதுதான் பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிற ப்ரொசீஜர். இப்போ பார்த்தோம்னா நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன அப்படின்னு கேட்டாக்க, இது நம்மளோட பர்பெண்டிகுலர் பைசெக்டார், இது நம்மளோட 30 டிகிரி ஆங்கிளோட லைன். இப்போ இந்த 2 லைனும் மீட் பண்ணுற இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டை வச்சு தான் நம்ம ட்ரையாங்கிள் வரைய போகிறோம். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுப்போம், ஓஓ ஏதோ ஒரு நேம், சரியா? இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் கொடுத்தாச்சு. இந்த பாயிண்டில் காம்பஸை இப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த பாயிண்ட் ஓங்கிற பாயிண்ட் மேலே நம்ம காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். சர்க்கிள் அப்படின்னாலே ரேடியஸ் இருக்கும்னு தெரியும். கண்டிப்பாக பிங்கிற பாயிண்ட் அளவுக்கு நம்ம ரேடியஸ் இருக்கணும். பிங்கிற பாயிண்ட்லேயும் டச் பண்ணணும் அந்த காம்பஸோட டிப்பு, பென்சிலோட டிப்பு கியூங்கிற பாயிண்ட்லேயும் டச் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு சர்க்கிள் வரும். ஸோ நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு எப்போவுமே சர்க்கிள்லாம் வரையும் போது டபுள் லைன்லாம் வரக்கூடாது. ஸோ இது ஃபுல்லாக ஒரு சர்க்கிள் வந்தாச்சு. இப்போ நம்ம சம் போடும்போதே கரெக்டாக தப்பான்னு இதை வச்சு செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 60 டிகிரி லைன் இருக்குது பார்த்தீங்களா, இது உள்ளுக்குள்ளே இந்த சர்க்கிள் வந்து வரணும். அப்போ தான் இது வந்து டேஞ்செண்ட்டாக வரும் நமக்கு. நம்ம டேஞ்செண்ட்னா என்னென்னு முன்னாடியே படிச்சிருப்பீங்க. டேஞ்செண்ட்னா என்ன அர்த்தம்னா சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகிற லைனுக்கு பேர் தான் டேஞ்செண்ட்டு. இப்போ இந்த சர்க்கிள் வந்து இந்த கோட்டை தாண்டி வந்துடக்கூடாது, இந்த சைடு வந்துடக்கூடாது. வந்தால் சம்மே வந்து தப்பு. அதுக்கப்புறம் ஃபஸ்ட்லேருந்து தான் நம்ம வந்து வரைகிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வரையும் போதே இந்த சர்க்கிள் வந்து இந்த லைனுக்கு உள்ளடங்கி தான் வரணும். ஏன்னா இந்த லைன் தான் நமக்கு இப்போ டேஞ்சென்ட்டு. டேஞ்சென்ட்னா என்னன்னாக்கா சர்க்கிளை டச் பண்ணிட்டு போகிற லைனுக்கு பேர் தான் டேஞ்சென்ட்டு. ஸோ கண்டிப்பாக நம்ம வரையக்கூடிய சர்க்கிள் வந்து இந்த லைனுக்கு உள்ளடங்கி தான் இருக்கணும். இது அடுத்த ஸ்டெப். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னாக்க மீடியன் வந்து வரைய போகிறோம். மீடியன் அப்படின்னா என்னன்னு கேட்டாக்கா, மீடியனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.8 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல தான் நம்ம வந்து இங்கே வந்து பாயிண்ட் வந்து மார்க் பண்ணியிருக்கோம். இந்த இடம் வந்து ஜி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் இங்கே ஜின்னு மார்க் பண்ணிப்போம். ஸோ நமக்கு இங்கே இருக்கிற இடம் வந்து ஜி. ஸோ இந்த இடத்துல ஜிங்கிற பாயிண்ட்டை வந்து மார்க் பண்ணிக்கிறேன் நான். அதுக்கப்புறம் இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து தான் நம்ம மீடியன் வரைய போகிறோம். அப்போ தான் நமக்கு ஆர் அப்படிங்கிறது வந்து கன்ஸ்ட்ரக்ட் ஆகும். மீடியனோட லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5.8 கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கேலில் நம்ம வந்து 5.8 வந்து காம்பஸில் லென்த்து மெஷர் பண்ணணும். 5.8 எடுத்தாச்சு. 5.8 எடுத்தாச்சு. எந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஜிங்கிற இடத்துல, ஜிங்கிறதுலேருந்து தான் நம்ம ஆறுங்கிற பாயிண்ட்டை வேர்டெக்ஸை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ ஜிங்கிற பாயிண்டில் 5 லென்த்து ஸ்கேலில் எடுத்து நம்ம சர்க்கிளில் டச் பண்ணணும். 2 ஆர்க் வந்து வரையணும். ஸோ இங்கே ஒரு ஆர்க்கும் இங்கே ஒரு ஆர்க்கும் இப்படி டச் பண்ணணும். நம்ம வரையும் போது ஒரு ஆர்க்கு கூட வரையலாம், தப்பு கிடையாது. ஸோ இப்படி வரைஞ்சாச்சு. ஸோ இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு வந்து ஆர். ஸோ இப்போ ட்ரையாங்கிள் மாதிரி வரணும் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல பிஆர் அப்படிங்கிற
2 பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணணும். நெக்ஸ்ட்டு RQ அப்படிங்கிற 2 பாயிண்ட்டை வந்து 2 வேர்டெக்ஸை வந்து ஜாயின் பண்ணும். இப்போ தான் நமக்கு ட்ரையாங்கிள் வரும். இது வந்து இப்போ ஆர்லேருந்து G வரைக்கும் இருக்கிற லைன் வந்து மீடியன். ஸோ கண்டிப்பாக அந்த லைனையும் நம்ம வந்து வரையணும். அதை நம்ம லென்த் மெஷர் பண்ணாக்க நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது 5.8 தான் வரும். ஸோ நம்ம 5.8 தான். ஸோ இந்த இடத்துல நம்ம இப்படி ஒரு லைன் வரைஞ்சி விட்டுறணும். ஸோ இந்த லென்த்தை கையோடு எழுதிடணும் 5.8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம மீடியன் வரைஞ்சாச்சு. சில சமயம் கொஷினில் இதோட கொஷினை நிறுத்திடுவாங்க, இந்த இடத்தோட கொஸ்டினை நிறுத்திடுவாங்க. ஸோ மீடியன் மட்டும் வரைஞ்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அப்படி இருந்தாக்க நீங்கள் இந்த ஸ்டெப்போட நிறுத்திடலாம். அடுத்தது கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆல்டிடியூடும் வரைய சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆல்டிடியூடோட லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் அப்படின்னாலே இந்த ட்ரையாங்கிளோட ஹைட்டுன்னு அர்த்தம். எப்போவுமே இந்த மீடியன்கிற லைன் வந்து ஹைட்டு கிடையாது. ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள்னா இப்படி மெஷர் பண்ணுறதுக்கு பேர் தான் ஹைட்டு. நான் இப்படி கை வச்சிருக்கேன் பாருங்கள், இப்படி நான் வந்து மெஷர் பண்ணணும். இதுக்கு பேர் தான் ஹைட்டு. இந்த ஹைட்டு வந்து நமக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கணும், சரியா? அதுக்கு பேர் தான் ஹைட்டுன்னு பேர். இப்போ அது எப்படி வரைகிறதுங்கிறத பார்ப்போம். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஆல்டிடியூட் வரைய போகிறோம். ஆல்டிடியூட் அப்படின்னா என்னன்னாக்கா இந்த ட்ரையாங்கிளோட இப்படி வர ஹைட்டு, ஸ்ட்ரைட்டாக வர ஹைட்டு தான் ஆல்டிடியூட். அது எப்படி வரையணும்னு ப்ரொசீஜர் பாருங்கள். இந்த PQங்கிற லைன் நம்ம ஏற்கனவே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, அதை இந்த சைடு இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி ஆர்லேருந்து தான் ஆல்டிடியூட் வரைய சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் R to PQன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆர்லேருந்து தான் வரைய போகிறோம். அதனால இந்த PQங்கிற லைனை வந்து இந்த சைடு இப்படி நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுட்டு காம்பஸ் எடுத்துக்கோங்க. ஆறுங்கிற லைன்லேருந்து ஆல்டிடியூட் வரைய போகிறதுனால ஆறுங்கிற லைனில் இந்த இப்படி காம்பஸை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த கீழே வரைஞ்சிருக்கிற பேஸ் லைனை விட கொஞ்சம் அதிகமாக இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. காம்பஸை ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு வரலைன்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்படி ஒரு செமி ஆர்க் மாதிரி ஒரு லைன், ஒரு ஆர்க் வந்து வரைச்சிக்கோங்க. இந்த ஆர்க் வந்து இந்த பேஸ் லைனை இப்படி 2 இடத்துல டச் பண்ணுது பாருங்க. நல்லா கிளியராக மைன்யூட்டாக கவனிச்சிங்கன்னா தெரியும். இந்த ஒரு இடத்துல டச் பண்ணுது, இந்த ஒரு இடத்துல டச் பண்ணுது. இந்த 2 இடத்துக்கும் சேர்த்து பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரையணும். அது எப்படி வரையணும் அப்படின்னாக்க, இப்போ இந்த நான் மார்க் பண்ணியிருக்கிற பாயிண்டில் காம்பஸை வச்சுக்கோங்க. இன்னொரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம மோர் தென் ஹாஃப் எடுக்கணும். நம்ம எப்போவுமே பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைகிற மாதிரியே ப்ரொசீஜர் தான். இந்த இடத்துல பாயிண்ட்டை வச்சுட்டு, இந்த இடத்துல காம்பஸை வச்சுட்டு, இந்த பாயிண்ட் வரைக்கும் வராமல் அதை விட கொஞ்சம் கம்மியாக லென்த் எடுத்துகிட்டு கீழே மட்டும் இப்போ நீங்கள் ஆர்க் வரைஞ்சிங்கன்னா போதும். இந்த இடத்துல ஒரு ஆர்க்கு, அதையே திருப்பி இந்த பாயிண்டில் வச்சு இந்த இடத்துல ஒரு ஆர்க், அவ்வளோதான். இப்போ நம்ம பர்பெண்டிகுலர் பைசெக்டார் வரைஞ்சாச்சு. இப்போ இந்த பாயிண்ட், இந்த 2 ஆர்க்கும் ஜாயின் ஆகிற இந்த பாயிண்ட்டை வச்சு நம்ம ஆர்லேருந்து ஒரு லைன், இந்த ஆர்க்குக்கு ஒரு லைன் வரைஞ்சோன்னா இதுதான் நமக்கு வந்து ஆல்டிடியூட். இந்த லைன் தான் ஆல்டிடியூட். இப்போ இந்த லைனோட இந்த ஆல்டிடியூடோட மெஷர்மெண்ட் என்ன, லென்த் என்னன்னு கேட்டிருக்காங்க கொஸ்டினில். ஸோ இங்கே 0லேருந்து இந்த லென்த்தை நீங்கள் இந்த பேஸ் லைன் வரைக்கும் தான் மெஷர் பண்ணணும். கீழே நம்ம பெருசாக வரைஞ்சிருப்போம், அதெல்லாம் நமக்கு தேவை கிடையாது. இந்த ட்ரையாங்கிள் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் இருக்கிறது தான் நமக்கு லென்த்து. ஸோ நமக்கு இந்த லென்த் வந்து என்ன வருதுன்னா கரெக்டாக 3.5 வந்து வருது. இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் இதோட லென்த் வந்து 3.5ன்னு வருது. ஸோ இங்கே 3.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிடணும். இப்போ இந்த பாயிண்ட்டுக்கு ஒரு நேம் கொடுக்கல அவங்க, இந்த ஆல்டிடியூட் லென்த் மட்டும்தான் கேட்டிருக்காங்க. ஸோ 3.5 நம்ம ஆன்சரில் லென்த் ஆஃப் த ஆல்டிடியூட் அப்படின்னு எழுதி ஈக்குவல் டு 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு எழுதி கம்ப்ளீட் பண்ணிடணும் இந்த சம்மை. இப்போ இந்த சம்மோட கன்ஸ்ட்ரக்ஷன் கண்டிப்பாக நம்ம எழுதியே ஆகணும். நம்ம எப்படி இந்த சம்மை வந்து வரைஞ்சிருக்கோமோ அதையே அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எழுதிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு 5-6 பாயிண்ட்ஸ் இருந்தால் கூடயும் போதும். ஏன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒரு மார்க் இருக்குது. ஸோ இந்த சம்மில் வந்து இவ்வளோ தான் நம்ம வந்து வரைய போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் வரைஞ்சோம். ட்ரையாங்கிள் வரைஞ்சிட்டு ட்ரையாங்கிளோட க்ளூ தான் மீடியன் ஆல்டிடியூட்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மீடியன் ஆல்டிடியூடை வச்சு ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. லென்த் ஆஃப் த ட்ரையாங்கிளும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு 3.5 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நான் ஒரு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். அந்த ஹோம்ஒர்க்கை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். வாட்ஸ்அப் நம்பருக்கு அந்த ஹோம்ஒர்க்கை ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிவிடுங்க. அதில் நான் கரெக்ஷன் வந்து உங்களுக்கு நான் மார்க் பண்ணி அனுப்புகிறேன். ஸோ இதுதான் நம்ம ட்ரையாங்கிள். இப்போ நம்ம ட்ரையாங்கிள் வரைஞ்சாச்சு. இந்த சென்டர் ஆங்கிள் தான் நமக்கு வந்து 60 டிகிரி. அதை நம்ம மறக்காமல் மார்க் பண்ணிடணும். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நான் 2 ஹோம்ஒர்க் கொடுக்குறேன்.
construct a triangle PQR in which the base PQ equal to 4.5 cm, angle R equal to 35 degree and the median from R to RG is 6 cm. இந்த கொஸ்டின்ல மீடியன் மட்டும் தான் க்ளூ கொடுத்துருக்காங்க, ஆல்டிடியூட் வரைய சொல்லலை. ஸோ இந்த டயக்ராமில் இந்த எக்ஸ்ட்ரா வரைஞ்ச இந்த லைன் நமக்கு தேவை கிடையாது. இந்த சர்க்கிளில் 2 ஆர்க்கு வரைஞ்சி ட்ரையாங்கிள் மட்டும் வரைஞ்சா போதும். இந்த 12th சம்முக்கு 13th சம் பாருங்க. construct a triangle PQR in which QR equal to 5 cm, angle P equal to 40 degree and the median PG from P to QR is 4.4 cm. Find the length of the altitude from P to QR னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினில் ரெண்டுமே மீடியனும் நீங்கள் வரையணும், ஆல்டிடியூடும் வரையணும். இந்த சம்மில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்கிள் P தான் 40 டிகிரி. அப்போ இதுக்கு நீங்கள் ட்ரையாங்கிள் வரையும் போது உங்களுக்கு QR அப்படிங்கிறது தான் நீங்கள் பேஸ் லைனாக வச்சுக்கணும். இந்த இடத்துல QR. ஸோ மேலே இருக்கிற வேர்டெக்ஸ் தான் நமக்கு வந்து P அப்படின்னு வரும். அந்த இடத்துல தான் நீங்கள் 40 டிகிரி அப்படிங்கிறத மார்க் பண்ணணும். ஸோ இந்த 2 ஹோம்ஒர்க்கையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி விட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு நான் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை தயவுசெய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக வீடியோ வந்து புரியும். நான் போடுற எல்லா வீடியோவும் வரணும்னு சொன்னாக்கா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு எல்லா வீடியோஸும் வரும். தேங்க்யூ.